வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 10 நிமிஷத்தில் நம்ம பாஸ்தா செஞ்சிடலாம். வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குக்கர்லேயே ஒன் பாட் பாஸ்தாவாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. இது தக்காளி மசிகிற அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா மசியட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா பொடிகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த வாசனையெல்லாம் போகட்டும். இதில் நான் 1 கப்பு அளவு 100 கிராம் அளவு பாஸ்தா எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த பாஸ்தாவுக்கு மேலே கொஞ்சமாக லேசாக தண்ணி இருக்கணும். அந்த அளவு இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உப்பு நம்ம கடைசியாக செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அருமையாக நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நல்லா இல்லாமல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் மல்லி இலைகளை தூவிடுங்க. தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பரிமாற வேண்டியது தான். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த சூட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அருமையான ஒன் பாட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.